உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 தற்பொழுது முடிவுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையில் உத்தியோகபூர்வமான முடிவுகளும் வெளியாகின்றது, உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் முதல் முறையாக உத்தியோகபூர்வமான முடிவு ஒன்று தங்காலையில் இருந்து வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தங்காலையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெற்றி பயணத்தை ஆரம்பித்தது தேசிய மக்கள் சக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது. உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான முடிவுகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உள்ளிருந்து, அதாவது உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே தற்பொழுது பல முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரான சுகாஸ் அவர்கள் தேர்தல் பிரசார காலப்பகுதியிலே ஒரு சவால் ஒன்றினை விடுத்திருந்தார். அதாவது வட்டுக்கோட்டை வட்டாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றினால் நான் அரசியலில் இருந்தே ஒதுங்குகின்றேன் என்று அவர் ஒரு சவால் விட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது வட்டுக்கோட்டை பகுதியிலே தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அதாவது சைக்கிள் சின்னம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிலை வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமற்ற செய்தியாக இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஐதவிட வல்வெட்டி துறையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவாஜி லிங்கம் அவர்கள் முன்னிலை வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐதவிட மேலும் பல முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றோர் தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது எந்தெந்த சபையில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் உத்தியோகபூர்வமான முடிவுகளின் அடிப்படையில் தங்காலையில் இருந்து வெளிவந்த முடிவை பார்க்கலாம். தங்காலையிலே தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாவது இடத்தினை பிடித்திருக்கின்றது. அதை தவிர இன்னுமே விரிவாக சொல்ல போனால் அம்பாந்தோட்டையில் புள்ளியார் சுழியை போட்டு ஆரம்பித்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி என்று கூறப்படுகின்றது. அந்த வகையிலே என்பிபி 9 ஆசனங்களை அம்பாந்தோட்டையில் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வன்னேரி குளம் வட்டாரம் தமிழரசு கட்சி வசமானதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. வல்வெட்டித்துறை நகரசபை சைக்கிள் 7 வீடு 2 கைப்பற்றி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வலிமேற்கில் 3 வட்டாரத்தை இபிடிபி கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூநகரியில் கொல்லக்குறிச்சி எனப்படுகின்ற வட்டாரம் இபிடிபி வசம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கிளிநொச்சி நகர் தமிழரசு கட்சி வசம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கரைச்சி கணேசபுரம் வட்டாரம் தமிழரசு கட்சி வசமானது. வவுனியா ரம்பைக்குளம் வட்டாரம் சங்கு சின்னம் வெற்றி பெற்றிருக்கிறது. வலிமேற்கு வட்டாரம் 2 சைக்கிள் முன்னிலை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புன்னை நீராவி வட்டாரம் தமிழரசு கட்சி வெற்றி என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. நெடுந்தீவு 7ஆம் வட்டாரம் என்பிபி வெற்றி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரி நகரசபை 2 வட்டாரங்களை சங்கு சின்னம் பிடித்திருக்கின்றது என்று கூறப்படுகிறது. ரம்பை குளத்திலே சங்கு சின்னம் வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. பண்டாரி குளத்திலே சுயேட்சை குழு 2 வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வவுனியாவில் இருந்து கூட சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், அனைத்து தகவலையும் நான் வழங்க இருக்கின்றேன். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நான் நடராசா ஜெயகாந்தன். தொடர்ந்து பயணிப்போம்.